மைலில் வெல்கம் 2026 கோல்டன் சேல் டிசம்பர் 24ஆம் தேதி வரை நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்திற்கும் 2026 ரூபாய் தள்ளுபடி. சினிமாவும் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் அறிமுக இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி இயக்கத்தில் உருவாயிருக்கும் சிறை அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தில் விக்ரம் பிரபு லீட் ரோல் பண்ணியிருக்காரு. எல்கே அக்ஷய்குமார் உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் சப்போர்ட்டிங் ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிரிசன் ரிலேட்டடான ஒரு போலீஸ் ப்ரொசீஜரல் ட்ராமா அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதில் த்ரில்லிங்காக ஒரு விஷயத்தையும் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுது. ட்ரெய்லர் கட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. படம் அந்தளவுக்கு வேகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனையும் க்ரியேட் பண்ணிச்சு. படம் அதுக்கான அவுட்புட்டில் இருக்கா, அதில் இருக்கிற பிற ப்ளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, படத்தில் பேசுகிற அரசியல் என்ன, அதை எந்த அளவு தெளிவாக பேசியிருக்காங்க, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆர்ம்ட் ரிசர்வில் ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கார் விக்ரம் பிரபு. அவருக்கு பெரும்பாலும் எஸ்கார்ட் பணிகள் தான் கொடுக்கப்படுது. சிறையிலேருந்து கைதிகளை அழைச்சிட்டு போயிட்டு கோர்ட்டில் காமிச்சிட்டு கோர்ட்லேருந்து திரும்ப சிறைக்கு கூட்டு வரணும் அப்படிங்கிற பணி தான். அதில் லாங் எஸ்கார்ட், ஷார்ட் எஸ்கார்ட்னு பல விதமான பணிகள் அவருக்கு கொடுக்கப்படுது. அவர் ஒரு நியாயமான போலீஸாக தான் இருக்கார். குறிப்பாக தனக்கு கீழே இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கும் நியாயம் கிடைக்கலன்னா அதுக்கான போராடுற ஒரு மனிதராகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு அப்துல் ராஃப் அப்படிங்கிற ஒரு கைதியோட எஸ்கார்ட் பண்ணுற பொறுப்பு கொடுக்கப்படுது. அவர் கூட உதவியா 2 கான்ஸ்டபிளும் வராங்க, ஒரு லோடட் கன்னும் இருக்குது. ஸோ இந்த பயணத்தில் என்ன நடந்தது, அப்துல் ராஃப் அந்த பயணத்தில் என்ன பண்ணார், அந்த கொலை குற்றவாளி என்ன பண்ணார், அதை விக்ரம் பிரபு எப்படி டீல் பண்ணார், இதனால விக்ரம் பிரபு உள்ளிட்ட மற்ற காவல் அதிகாரிகளுக்கு வர பிரச்சனைகள் என்ன, அதை அவங்க எப்படி சமாளிச்சாங்க, இதெல்லாம் சொல்ற படம் தான் இந்த சிறை. படத்தில் நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹெட் கான்ஸ்டபிள் கதிரவனா மீண்டும் காவல் உடையில் விக்ரம் பிரபு. டானாகாரனில் ஒரு டைமென்ஷன் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து டோட்டலாக வேற ஒரு டைமென்ஷனில் இந்த ரோலை அணுகியிருக்காரு. அதாவது தனக்கு உட்பட்ட அதிகாரத்தில் என்ன நல்லது செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி பார்க்குற ஒரு ஆளாக வராரு. அவரோட நடிப்புமே முதல் அரை மணி நேரத்தில் இந்த கேரக்டர் இப்படி தான் அப்படிங்கிறத நமக்கு கன்வே பண்ணிடுது. குறிப்பாக ஒரு விசாரணை காட்சியில் ஆட்டோவை விட வேகமாக ஓட்டுறதுக்கு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கல சார் அப்படிங்கிற ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த டைலாக்லேருந்து படத்தில் பல வசனங்கள் சிறப்பாகவே பேசியிருக்காரு விக்ரம் பிரபு. அண்ட் அவரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமே ரொம்ப யூனிக்காக இருக்குங்கிறது இந்த படத்துக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அப்துல் ராஃப் அப்படிங்கிற கேரக்டரில் அறிமுக நடிகராக எல்கே அக்ஷய்குமார் அறிமுக நடிகர்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மெச்சூர்டான பங்களிப்பை கொடுத்துருக்காரு. அவரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் ரொம்ப நல்லாவே இருந்தது. கோபம் வரும், ஆனால் அதை 100% வெளிக்காட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அவரும் வசனமாக பேசுகிற மாதிரி படத்தில் வச்சுருந்தாங்க. அதுவுமே ஒரு நீட்டான டச். அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப சட்டிலாக இருந்தது, ரொம்ப நல்லா நிறைவாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவரோட லவ் இன்ட்ரெஸ்டாக கலையரசி அப்படிங்கிற கேரக்டரில் அனிஷ்மா அனில்குமார் நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவங்களோட டைலாக்ஸ், அந்த டைலாக்ல மட்டும் கொஞ்சம் அந்த மலையாள வாடை அடிக்குது. அதை தாண்டி நல்லது ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எமோஷனல் காட்சிகள் நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாங்க. கோபம் வந்து அந்த ஒரு வீரிட்டு எழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சீன்ஸ்லையும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப ரியலிஸ்டிக்கான டச் இருந்துகிட்டே இருக்குது. எமோஷனலாக இந்த படத்தை தாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தோட இன்னொரு பெரிய பலம் சின்ன சின்ன சப்போர்ட்டிங் ரோல்ஸில் வரவங்களோட கேரக்டர்ஸும் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு. அவங்ககிட்ட இருந்து ஒரு சிறந்த ஒரு நடிப்பையும் டைரக்டர் வாங்கியிருக்கார் அப்படிங்கிறது தான். குறிப்பாக அனிஷ்மாவோட அக்காவாக வர இஸ்மத் பானு அண்ட் விக்ரம் பிரபுவோட ஒய்ஃபாக வர அனந்தா தம்பிராஜன் அண்ட் அப்துல் ராஃபோட அம்மாவாக வர ரம்யா சுரேஷ், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாகவே இருந்தது. ஒரு காட்சியிலலாம் அவங்க தான் டோட்டலாக அந்த சீனையை ஓன் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு காட்சியில் வந்தாலும் மூணார் ரமேஷ் அந்த காட்சியில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பர்டிகுலர் சீனும் தியேட்டர் மூமெண்ட்டாக நல்லாவே கிளிக் ஆயிருந்தது. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். குற்றவாளி தப்பிச்சு போனால் சுடவும் தயங்காத ஒரு போலீஸ் அதிகாரி அவருக்குள்ள ஒரு மனிதம் உருவாக்கி 2 பேர்த்த காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படியான ஒரு விஷயம் தான் இந்த படத்தோட எமோஷனல் கோர். டைரக்டர் தமிழ் கொடுத்த இந்த ஸ்டோரியை ஒரு நேர்த்தியான படமாக மாற்றிருக்காரு அறிமுக இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி. அவர் படமாக்கின விதம், படத்தை சுவாரஸ்யமாக கொண்டு போன விதம்னு 2மே அப்ளாஸ் வாங்க வச்சிருக்கு. குறிப்பாக விக்ரம் பிரபுவோட கேரக்டர் எப்படி அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸே மிரட்டலாகவே இருந்தது. ஒரு பஸ்ஸுக்குள்ளே கேமரா அங்கங்கே அலைப்பாய்ந்து ஒரு பெரிய ஸ்டன் காட்சியை வடிவமைச்சிருந்தாங்க. அதில் சினிமோட்டோகிராஃபர் மாதேஷ் மாணிக்கமோட ஒர்க்கும் சிறப்பாகவே இருந்தது. அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸே விக்ரம் பிரபுவோட கேரக்டர் என்ன, அவர் எப்படியான போலீஸ்னு சிறப்பாக நம்மளுக்கு புரிய வச்சிருது. அந்த சீக்வன்ஸை படமாக்கின விதம் நிச்சயமாக சமகாலத்தில் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் நல்லது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். படம் நடுக்கவே ஒரு சின்ன டென்ஷன் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க ஸ்க்ரீன் பிளேயில். அதுக்கு காரணம் ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்கிற தமிழ் அண்ட் சுரேஷ் ராஜகுமார் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த டென்ஷனுக்கு பக்கபலமாக ஒரு பில்லர் சப்போர்ட்டாக இருக்கிறது ஜஸ்டின் பிரபாகரனோட பின்னணி இசை தான். எல்லா இடத்துலையும் அந்த மொமெண்டத்தை பின்னணி இசையில் மெயின்டைன் பண்ணிட்டே வந்திருக்காரு. நிறைய காட்சிகளை ஒரு த்ரில்லாக, ஒரு சீட்டட் த்ரில்லராக மாற்றிருக்கு. நிறைய இடங்களில் நமக்கு டென்ஷனை ஆம்பிளிஃபை பண்ணியிருக்குன்னா அதுக்கு காரணம் இவரோட ஸ்கோர் தான் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த ஸ்கோரும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது இந்த படத்தில் இன்னொரு பாசிட்டிவான விஷயம்.
இதை தாண்டி படம் பேசுகிற அரசியலும் ரொம்ப தெளிவான ஒரு விஷயமாவே இருக்குது. அதிகார படிநிலை அப்படிங்கிறது கீழே இருக்கிறவங்கள எப்படி ஒரு டிஸ்போசபிள் மேட்டராக பார்க்குது அப்படிங்கிற அந்த துயரமான விஷயம். அண்ட் விசாரணை கைதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்தியன் ஜுடிஷியரி மேலே எப்படி ஒரு பெரிய களங்கமாக இருக்குது, அதை வந்து ஒழிக்கவே முடியாதா, அதை சரி பண்ணவே முடியாதா, ஸ்ட்ரீம்லைன் பண்ணவே முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த படம் எழுப்புது. அதில் இருக்கிற சிக்கல்களையும் ரொம்ப ஹானஸ்டாகவே டெபிக்ட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஹானஸ்டான கேள்விகளுக்கு நிச்சயமாக பாராட்டுகள். அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒவ்வொருத்தருக்கும் குறைந்தபட்ச அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி முடிஞ்சளவு நமக்கு சார்ந்தவங்களுக்கு இல்லை நம்மளால் பாதிக்கப்படுறவங்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜையும் இந்த படம் சொல்லுது. அந்த மெசேஜ் சொல்லப்பட்ட விதமும் ரொம்ப பிரீச்சியாக இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பாசிட்டிவான விஷயம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கீபேட் ஃபோன் கூட பரவலாகாத ஒரு காலகட்டத்தில் நடக்கிற படம் தான் இது. அதுக்கிடையில் கோர்ட்டில் மீட் பண்ணிக்கிற 2 கேரக்டர்ஸ் அடுத்த வாய்தா எப்போ அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு அதே இடத்துல வந்து பர்டிகுலராக மீட் பண்ணிக்கிற அந்த விஷயம் வந்து ஒரு ஹைக்கூவாக ஒரு லவ் ஸ்டோரியாக நல்லாவே இருந்தது தான். பட் ஸ்டில் கிளைமேக்ஸில் இந்த கடைசி வாய்தா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அந்த கடைசி வாய்தா எத்தனை நாளில் வந்துச்சு அப்படிங்கிறதுல ஒரு டைம்லைன் குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது. அது சரியாக கம்யூனிகேட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து ஒரே காஸ்டியூமில் தான் இருக்காங்க, அவங்களோட காஸ்டியூம் கூட மாறல. பட் இன்னொரு கேரக்டருக்கு வந்து நிறைய நாட்கள் கடந்து போயிட்ட மாதிரி டெபிக்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு சில குழப்பம் எனக்கு இருந்தது, அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாம். அடுத்ததான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மூணார் ரமேஷை வச்சு வர அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் நல்லாவே இருந்தது. தியேட்டர் மெட்டீரியலாக சிறப்பாகவே கிளிக் ஆகிருந்தது. ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் ரொம்ப மாசாகவும் ரைட்டிங்கில் அரசியலாக ரொம்ப தெளிவான விஷயத்தையும் பேசுகிறதாகவும் இருந்தது. பட் ஸ்டில் அது வரைக்கும் படம் பேசிட்டு வந்த ஒரு விஷயம், ஒரு டோன் இருக்கும் இல்லையா, ஒரு டொனாலிட்டி இருக்கும், ஒரு ரியலிஸ்டிக் டச் இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் ஆஃப் ரோடு போயிட்ட ஒரு ஃபீல் இருக்குது. அந்த காட்சி மட்டும் தனியாக ஒரு வேணுனே ஒரு இன்ஆர்கானிக்காக உள்ள திணிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை இன்னும் கொஞ்சம் ஆர்கானிக்காக உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். அண்ட் இதே விமர்சனம் விக்ரம் பிரபுவோட கேரக்டரோட அந்த மனநிலை மாற்றத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். டக்குன்னு அவரோட மனநிலை மாறுறதுக்கான ரீசன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஆரம்பத்திலே அவர் நல்லவன் காட்டப்பட்டாலுமே இந்த அளவுக்கு சட்டத்திட்டங்களை மீற ஒரு கேரக்டராக அவர் மாறுவார் அப்படிங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வலிமையான காரணங்கள் இருந்திருக்கலாம். அதே மாதிரி அப்துல் ராஃப் கேரக்டரோட ஃப்ளாஷ்பேக்கில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற காட்டுற விஷயம் நல்லாவே இருந்தது. அந்த கான்ஃப்ளிக்ட் மேட்டரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது. அதை படமாக்கின விதமும் நல்லா இருந்தது. பட் ஸ்டில் அந்த மேட்டர் நோக்கி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கு தேவையில்லாமல் நிறையா காட்சிகள் ஆட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்குது. எடுத்தோன்னே அது சொல்லியிருந்தா கூட பெரிய அளவு பாதிப்பு வந்திருக்காது படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்ன அப்படின்னா, சில பல குறைகள் இருந்தாலும் நேர்த்தியான ஒரு படைப்பு, முக்கியமான அரசியலை பேசுகிற படைப்பு அப்படின்னு சொல்லலாம். விசாரணை கைதிகள் சார்ந்து ஒரு உரையாடலுக்கும் இந்த படம் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகுது. அது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியது. அண்ட் இந்த மாதிரி சமூக அக்கறை உள்ள ஒரு படைப்பு எங்கேஜிங்காகவும் ரொம்ப ஒரு சீட்டஸ் த்ரில்லராகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். அதுக்கு காரணம் இந்த படத்தோட திரைக்கதை தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த காரணங்களுக்காகவே இந்த படத்தை நான் வந்து ஒரு குட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான் இது. ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வியூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். புத்தாண்டு கொண்டாட்டமாக தங்கமயில் வழங்கும் வெல்கம் 2026 கோல்டன் சேல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்திற்கும் 2026 ரூபாய் தள்ளுபடி. இச்சலுகை டிசம்பர் 24 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.